இதுடா வருவாங்க. இதோ வந்துட்டாங்கடா. ஐயோ, பிள்ளை அதுக்குள்ள செஞ்சு வச்சுட்டாங்க. சரி, சர்வ் பண்ணட்டுமா? பண்ணிருங்க. இல்லன்னா எல்லாத்தையும் இவனே தின்றுவான். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு மச்சான். சூப்பரா இருக்குங்க. என்ன டிஷ் இது? சிக்கன் உப்பு கறிங்க. செம்மையா இருக்குங்க. சத்தியமா இது எனக்கு பத்தாது. மச்சான் இன்னொரு பிளேட் சொல்லிடலாமா? இல்ல மச்சான், இன்னொரு பிளேட் கொடுங்க. கண்டிப்பா கிடைக்கும். தென்முடி, நீ போய் இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வரியா? முன்ன பின்ன கறியை தின்னுக்க மாட்டாங்க போல இருக்கு. சூப்பர் கண்மணி, சான்ஸே இல்ல. டென்ஷனான நேரத்துல ரொம்ப குவிக்கா முடிவெடுத்து அசத்திட்டேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, ஹாய் காய்ஸ், 5 minutes நூடுல்ஸ் போல 5 minutes சூப்பர் கறி. நம்மளோட இளவரசி கண்மணி செஞ்சது. சீக்கிரம் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மேடம், எதிர்பாராம நடந்த சம்பவங்களால கம்பெனில சில பேர் பயந்து போய் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. அதனால 10-15 பேருக்கு மேல புதுசா வேலைக்கு எடுக்கணும். நான் தான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேனே. ஆனா அந்த பழைய சம்பளத்துக்கு யாரும் இப்பெல்லாம் வேலைக்கு வர மாட்டாங்க மேடம். நீங்க ஒரு பெட்டர் ஒரு சேலரிய அந்தந்த போஸ்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்களா நாங்க ரெடி பண்ணிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பேசிக்கலாம். சரி, என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். நாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். இந்த வீட்ல டீ ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் குடிச்சிட்டு போங்க. ஹலோ, உங்களதான் இங்க சூப்பரா 3 டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன பாத்துட்டு அப்படியே நிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. 3 டீ தானமா? இப்ப கொண்டு வரேன். உனக்கு என்னமா வேணும்? எனக்கு பிளாக் டீ. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். டீ நல்லா திக்கா இருக்கணும். சுகர் கொஞ்சம் தூக்கலா போடுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். டீ ஸ்ட்ராங்கா வேணுமா உனக்கு? இருடி, உன் பாய்ல 4 நாளைக்கு கசப்பு போகாத மாதிரி பண்றேன். இது சிவகாமி ஸ்பெஷல் ட்ரிபிள் ஸ்ட்ராங் பிளாக் டீ. பத்தாது, போடும். சக்கரை உனக்கு தூக்கலா இருக்கணுமா? இது வரைக்கும் இப்படி ஒரு கசப்பான மருந்த நீ உன் வாழ்க்கையிலேயே குடிச்சிருக்க மாட்டேன். இரு, என்கிட்ட எப்படி நீ வாயை திறக்கிறேன்னு பாக்குறேன். தேங்க்யூ. நல்லா ஸ்ட்ராங்கா போட்டீங்களா? நீ சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன். குடிச்சு பாரு. டீ பிரமாதமா இருக்கு மேடம். தேங்க்யூங்க. இன்னும் 4 நாளைக்கு இந்த டேஸ்ட் என் நாக்கு விட்டு போகாது. அப்படியா? நீ ஏமா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க? சூடு ஆறிட போகுது, சீக்கிரமா குடிமா. குடிங்க மேடம், டீ சூப்பரா இருக்கு. இது நான் கேட்ட மாதிரி இல்லையே, வித்தியாசமா இருக்கு. அப்படியா? நீ சொன்ன மாதிரி தான்மா போட்டேன். நீ அதை சரியாவே குடிக்கலையா? நல்லா குடிச்சு பார்த்தாதான் நீ கேட்டபடி இருக்கா இல்லையான்னு தெரியும். குடி. தேங்க்ஸ் ஃபார் தி டீ மேடம். சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க நாளைக்கு ஃபைனல் பண்ணுங்க, நாங்க வேலைய ஆரம்பிச்சிரோம். யா, ஷூர் மேடம். தேங்க் யூ.
என்ன விளையாடுறீங்களா? நீ உன் பணத்து மேல காட்டுறதுக்கு என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துட்டா இப்படிதாண்டி நானும் விளையாடுவேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் போட்ட பிச்சை காசுல தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்லனா நடு தெருவுல தான் நிப்பீங்க. நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு தருவீங்களா? என்னையே அசிங்கப்படுத்துவீங்களா? போதும், நிறுத்து. என்ன இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? என்னமோ கூப்பிட்டா அதிகாரம் பண்ற நீ. எந்த ஆதரவும் இல்லாம நாதியும் இல்லாம இங்க ஒண்ட வந்த நீ என்ன மரியாதை இல்லாம நடத்துவியா? தொலைச்சிடுவேன் உன்னை. இதுக்கு மேல நீ இங்க இருந்த சும்மா இருக்க மாட்டேன். போடி. நாம இங்க தயாரிக்க போறது எலக்ட்ரானிக்ஸோ விளையாட்டு பொருளோ மரச்சாமானோ இல்ல ஆடம்பர பொருளோ இல்ல. அதை எல்லாத்தையும் விட மனுஷன் உயிர் வாழ அடிப்படை தேவையா இருக்கிற சத்தான ஆரோக்கியமான உணவு. உத்தியோகம் புருஷ லட்சணம், இல்லறம் பெண்ணி லட்சணம் சொல்ற ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் வேலைக்கு போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றம். ஆனா வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போறது அவசியமா இருக்குன்னா அப்ப அவங்க வீட்டுல சமையல் வேலையை யார் செய்யறது? வேலைக்கு போறப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் எல்லாரும் வேலை செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு யார் லஞ்ச் கட்டி கொடுப்பா? அங்கதான் நாம வரோம். இது வெறும் பிசினஸ் இல்ல, ஒரு சர்வீஸா தான் நம்ம பண்ண போறோம். வீட்ல நம்ம அம்மா நமக்காக எப்படி ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து செய்வாங்களோ அதே அன்போட அக்கறையோட பொறுப்புணர்வோட நம்ம கிச்சன்ல அர்ப்பணிப்போட உழைக்கணும். சுத்தம், சுவை, தரம், இந்த 3 தான் நம்மளோட அடிப்படை. அதுல நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்கவே கூடாது. ஓகே, உங்க உழைப்புக்கு ஏத்த சேலரிய நான் கண்டிப்பா தருவேன். நம்ம கிச்சனை நம்பர் 1 கிளவுட் கிச்சனா மாத்துறதுக்கான அர்ப்பணிப்பை நீங்க தருவீங்களா? கேட்கல. தேங்க்யூ. அன்பு, உங்க ஸ்பீச் பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஒரு நல்ல தலைவன் இருந்தா ஒரு படை எதை வேணாலும் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. உங்க பேச்சே எனக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு. ஜீவா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்புல நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க, இதை வெறும் பேச்சோட விட்டுற மாட்டேன். ஹாய் டீம், இவர் மிஸ்டர் ஜீவா, ஃபேமஸ் ஜேபி ரெஸ்டாரண்டோட ஓனர் அண்ட் நம்ம கிளவுட் கிச்சனுக்கு இன்வெஸ்டர். வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம். வணக்கம். வாங்க ஜீவா, நம்ம கிளவுட் கிச்சனை சுத்தி காட்டுறேன். ஷூர். நீங்க 3 பேரும் கூட வாங்க. இங்கதான் கிச்சன் செட் பண்ணிருக்கு. ஓ, நைஸ். குட், நைஸ். அங்க வாங்க போலாம். வாங்க. அதோ அங்க பாக்குறீங்களா, அங்கதான் சில ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடமும் ஓகே. பாத்து வாங்க. And coffee. Please be seated. அன்பு, கிச்சன் சூப்பரா பண்ணிருக்கீங்க. இது கிளைண்ட்ஸ்க்காக? இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ்க்காக. ஓ, யா, thank you. சூப்பர். Thank you. Please, coffee please. அப்புறம் ஜீவா, நம்ம கிச்சன்ல 1 ஹவர்ல ஒரே பேட்ச்ல 1000 பேருக்கு மேல ஃபுட் தயாரிக்க முடியும். ஓ, ஆனா அந்த அளவுக்கு ஆர்டர் வருமா? வந்துருச்சே. என்ன சொல்றீங்க அன்பு? 2 ஆர்டர் புடிச்சிட்டேன். What do you mean? கிச்சனே இப்பதான் செட்டப் பண்ணீங்க, அதுக்குள்ள எப்படி? இன்ஃபேக்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிச்சனையே நான் ரெடி பண்ணேன். 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் ஜீவா. இத கூட செய்ய முடியலனா எப்படி? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், கான்டாக்ட்ஸ், அது மூலமா தான். ஓகே. மார்க் மை வேர்ட்ஸ் ஜீவா, திஸ் கிளவுட் கிச்சன் will be the top cloud kitchen in the city. யா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு. என்னாச்சு ஜீவா? நிஜமா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அன்பு. ஆக்சுவலா இந்த ஃபீல்டுல எனக்கு எந்த அனுபவமும் இல்ல. சுத்தமா இதுல நான் ஜீரோ. ஆனா நான் ஒரு பெரிய ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவரோட ஒரே வாரிசு. ஆனா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடைசியா பேசின பேச்சு தான் என்ன அப்படியே உருக்கிடுச்சு. ஒரு தொழில யார் வேணாலும் தொடங்கலாம், ஆனா அதுல எல்லாருமே ஜெயிக்கிறது இல்ல. ஜெயிச்சா மட்டும் அது வெற்றி இல்ல, அதை என்னைக்கும் தக்க வைக்கிறது தான்
உண்மையான வெற்றி. தக்க வைக்கிறது மட்டும் பெரிய வெற்றி இல்ல, ஆரம்பிச்ச நிலையில இருந்து இன்னும் மேலும் மேலும் பல மடங்கு உயர்த்துறது தான் உண்மையான வெற்றின்னு எங்க அப்பா சொன்னார். எங்க அப்பாவால அவரோட கனவை முழுமையா நிறைவேற்ற முடியல. அதுக்கான அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டு வச்சிருந்தார். புதுசா வந்தவங்களோட போட்டி போட முடியாததால ஹோட்டல அவரால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். உங்க நம்பிக்கை மட்டும்தான் இப்ப எனக்கு கொஞ்சம் உத்வேகமா இருக்கு. இந்த துறையை பத்தி ஒண்ணுமே தெரியாம எங்க அப்பாவோட ஆசைய நிறைவேற்ற வந்திருக்கேன். ஜீவா, டோன்ட் வரி, எல்லாமே சரியாடும். பி பாசிட்டிவ். டோன்ட் வரி. என்ன $20 lakhs இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தேன்ல, உங்க பேருக்கு 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஜீவா, எங்க அப்பா விட்டுட்டு போன லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நீங்க உதவுவீங்கல்ல அன்பு? கண்டிப்பா ஜீவா. இது இது எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. நிச்சயமா நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். சரி, உடனே நீங்க வேலையை ஆரம்பிங்க. வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் ஜீவா. ஜீவா, செட்டப்லாம் பக்காவா முடிச்சாச்சு. நாளையில இருந்து சமையல் ஆரம்பிச்சு டெலிவரி ஆரம்பிச்சிடலாம். சரியா இருக்காமா? 900 ரூபாய் வித்தியாசம் இருக்குங்க. ஆமாமா. அதுவா, திடீர்னு மீன் வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்கம்மா. நான் தான் கொடுத்து அனுப்புனேன். அப்பவே எழுதிருக்கணும். வேலை பரபரப்புல மறந்துட்டேமா. பரவாயில்ல, எழுதிக்கங்க. சரிம்மா. என்ன கண்மணி, வேலை முடிஞ்சா? முடிஞ்சது தேன்மொழி, கிளம்ப வேண்டியதா? அபர்ணா, நலன், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நைட்டு நேரத்தோட கிளம்புற மாதிரியே காலையிலயும் நேரத்தோட வரணும். இன்னைக்கு 2 பேருமே half an hour லேட். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கங்க. அண்ணா, இங்க வாங்க. எங்க போறீங்க? என்னம்மா இது? எங்க போனாலும் நான் சொல்லிட்டு போக முடியுமா? வேலையை தானே போறேன். ஏன் எது சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிறீங்க? பாத்திரம் எடுத்துட்டு வெளில போறீங்க, எதுக்குன்னு கேட்டா தப்பா அது? இன்னைக்கு மீன் குழம்பு வச்சோம், சாப்பிடறதுக்கு ஆள் வராம மீந்து போச்சு. அத கொண்டு போய் குப்பையில கொட்ட வேணாமா? மீன் குழம்பு எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. ஏமா, இது காலையில வச்சதுமா, இத வச்சு என்னமா பண்ண போற? நாளைக்கு சொல்றேன். தேன்மொழி, நீ அதை வாங்கிட்டு போய் உள்ள வை. கொடுங்கண்ணே. அம்மா, ஐயோ, இத வச்சு என்ன பண்ண போகுது? ஹலோ மேடம், நான் தேவராஜ் பேசுறேன். சொல்லுங்க தேவராஜ். தூங்கிட்டீங்களா மேடம்? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பிசினஸ்ன்னு இறங்கிட்டா எப்படி சீக்கிரம் தூங்குறது? அதெல்லாம் பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மேடம். எங்க கம்பெனில ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். ஆனா இது என்னோட தனிப்பட்ட முடிவு இல்ல. எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. சரி, பெரிய கம்பெனினா அப்படிதானே, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. நீங்க சொல்லுங்க. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க ஃபுட் சப்ளை பண்ண வேண்டாம் மேடம். என்ன சொல்றீங்க? ஏன்? அந்த ஆர்டரை நாங்க வேற கம்பெனிக்கு கொடுத்துறோம் மேடம். எதுக்கு தேவராஜ் திடீர்னு இப்படி சொல்றீங்க? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனை இப்ப ஒண்ணும் இல்லையே. எதுக்கு வேற கம்பெனிக்கு கொடுக்கணும்? அவங்க ஆஃபர் ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. மெனு ரொம்ப புதுசா இருக்கு. அதனால நாங்க வேற வழி இல்லாம இந்த முடிவு எடுத்திருக்கோம். சரி, ஆர்டர் யாருக்கு கொடுத்திருக்கீங்க? நீங்க சொல்லவே இல்லையே. வேற யாருக்கு இல்ல மேடம், உங்க பேர அன்பு சாருக்கு தான் கொடுத்திருக்கோம். என்ன சொல்றீங்க? அவனுக்கு ஏதுங்க கம்பெனி? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அன்பு சார் புதுசா ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மேடம். அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. அன்பு யாரோ ஒரு இன்வெஸ்டரை புடிச்சு நமக்கு எதிரா ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கான். தெரியும். ஆனா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. என்னம்மா? தேவராஜ் நம்ம கம்பெனிக்கு கொடுத்த ஆர்டரை இப்ப அவன் கம்பெனிக்கு கொடுத்திருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா இவனுக்கு? எதுக்கு நம்ம கிளையண்ட் அவன் பக்கம் இருக்கிறான்? அவர் தான் இழுத்தாருன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க மாமா? தொழில்னா போட்டி இருக்கதா செய்யும். அன்புக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் இருக்கு. கிளையன்ஸே கூட அவர் பக்கம் போனா அது எப்படி நம்ம தடுக்க முடியும்?
இல்ல வெண்ணிலா, உனக்கு அவனை பத்தி தெரியாது. இது முதல் தடவை கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அவன் அப்படிதான். என்னோட முக்கியமான கார்ப்பரேட் கிளைண்ட்ஸையே இப்படிதான் கவர்ச்சிகரமா பேசி அவன் சைடு புடிச்சிட்டான். இங்க பாரு, அவன் போட்டிக்கு பண்றானா எதிரா பண்றானான்னு யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. அவன் வீட்டை விட்டு போயிருக்கான். வெளியே போனவன் எப்படி சும்மா இருப்பான்? யார் தயவும் இல்லாம வாழணும்னா ஏதாவது பண்ணணும்ல, அதான் ஆரம்பிச்சிட்டான். கரெக்ட் பாட்டி. தன்னை நிரூபிக்கிறதுக்காக தான் அன்பு புது கம்பெனியை தொடங்கி இருக்காரு. ஆனா டைரக்டா அவர் நம்ம கிட்ட மோதலனாலும் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒருவேளை கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்மள விட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டாங்கன்னா, மாமா பயப்படுற மாதிரி அன்பே அவங்கள அவர் சைடு இழுத்துட்டாருன்னா நமக்கு பிசினஸ் கிடைக்காது. பாட்டி, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னடா? இருங்க சொல்றேன். பிக் மம்மி, வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டின் தன்மான சிங்கம், தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத என் அன்பு அண்ணன் அன்பு செல்வன் ஒரு பெரிய இன்வெஸ்டர் பிடிச்சு மறுபடியும் மிகப்பெரிய கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டான். தெரியுமா?